பிரான்ஸ் நாட்டில் கடந்த 1789 ஆண்டு ஜூலை 14 மக்கள் புரட்சியின் மூலம் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த மக்களாட்சியை நிறுவினர். இதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 14 பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினம் 14/7/2026 அன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் திரு ஜீன் பிலிப் ஹுத்தார், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் IAS அவர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். நாடாளுமன்ற நிறைக்குழுவின் தலைவர் முகுல் வாஸ்னிக் தலைமையில் குழுவில் இடம்பெற்றுள்ள எம்பிக்கள் பிரிஜ்மோகன் அகர்வால், காமாக்யா பிரசாத் தாசா, ரேகா சர்மா, தமிழச்சி தங்கபாண்டியன், கான்ஸ்டைன் ரவிச்சந்திரன், சிக்கந்தர் குமார், சுவாதி மாலிவால், தர்ஷன் சிங் சௌத்ரி, பீம் சிங், சோப்னா பென் பெரையா உள்ளிட்டோர் புதுச்சேரி வந்துள்ளனர். அவர்கள் ஆரோவில் சர்வதேச நகரத்திற்கு வருகை தந்தனர். தொடர்ந்து ஆரோவில் சர்வதேச நகரத்தில் உடல் ஆற்றல் பயிற்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்டனர். அங்கு அளிக்கப்படும் பழங்கால இந்திய தற்காப்பு கலையான களரி பயிற்சி குறித்து கேட்டறிந்தனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பாக 15/7/2026 அன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி காமராஜ் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏ. அன்பழகன், மாண்புமிகு அமைச்சர்கள் திரு பே. ராஜவேலு, திரு VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் PV ஆறுமுகம் என்ற AKD, திரு G. நேரு என்ற குப்புசுவாமி, திரு வையாபுரி மணிகண்டன், திரு அழகு என்ற அழகானந்தம், திரு E. மோகன்தாஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தியாகி பா. முத்துக்குமரப்ப ரெட்டியார் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் 15/7/2026 அன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு பே. ராஜவேலு, பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு வே. வைத்தியலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஜிப்மர் நோயிலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஆஃப் இல்னஸ் கேம்பெயின் என்ற மாதம் முழுவதும் நடைபெறும் சிறப்பு பிரச்சாரத்தை இன்று தொடங்கியது. 2026 ஜூலை 16 முதல் ஆகஸ்ட் 15 வரை நடைபெறும் இந்த பிரச்சாரத்தின் மூலம் தகுதியான பயனாளிகளுக்கு
ABHA ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வைஸ்வந்தனா அட்டைகள் இலவசமாக உடனடியாக பதிவு செய்து வழங்கப்படும். இந்நிகழ்ச்சியை ஜிப்மர் இயக்குனர் பேராசிரியர் வீர்சிங் நேகி அவர்கள் ஸ்கிரீனிங் புறநோயாளி பிரிவில் டாக்டர் வினோத்குமார் மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் பேராசிரியர்கள், அதிகாரிகள், சுகாதார பணியாளர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர். ஜிப்மருக்கு வருகை தரும் நோயாளிகள், அவர்களது உறவினர்கள், பார்வையாளர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களும் இந்த சிறப்பு பிரச்சாரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மிருதுலாஜி SP, ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நம் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு எதிர்பாராத விதமாக திடீரென்று மருத்துவ செலவு ஏற்பட்டால் நம் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த அனைத்து செல்வங்களும் கனவுகளும் ஒரே நாளில் அழிந்துவிடும் என்றால் நம் வாழ்க்கையின் ஒரு முற்றுப்புள்ளியாக அது அமைந்துவிடும். அந்த பயம் எத்தனை பெயரை இந்த நாட்டில் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆம், நம் நாட்டில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் மருத்துவ செலவை எதிர்கொள்ள முடியாமல் வருவாய் தட்டிற்கு கீழ் இருக்கிறார்கள். இந்த நிலைமையை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நம் அரசாங்கம், இந்திய அரசாங்கம் 2 முக்கியமான ஆரோக்கியத்திற்கான திட்டங்களை வழிவகுத்திருக்கின்றனர். முதலாவதாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் 5 லட்சம் வரை ஆண்டிற்கு மருத்துவ செலவிற்காக முழுமையாக பணம் ஒதுக்கப்படுகிறது. இதன் மூலமாக கேஷ்லெஸ் மருத்துவ சேவை இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் முற்றிலும் இலவசமாக வைத்தியம் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் இரண்டாவதாக இதன் விரிவாக்கமான வயவந்தனா திட்டம், அதாவது நம் நாட்டில் 70 வயதும் அதற்கு மேற்பட்டுள்ள அனைத்து மூத்த குடிமக்களுக்காக பிரத்யேகமாக அவரின் வருமான நிலைமை என்னவாக இருந்தாலும் அவர்களுக்காக பிரத்யேக காப்பீடு அட்டை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 70 மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய் வரை முழுமையாக மருத்துவ செலவு அரசாங்கமே ஏற்கப்படும். அதனால் நம் குடும்பத்தில் இனி மூத்தவர்களுக்கான மருத்துவ செலவு ஒரு சுமையாக இருக்காது, அது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்கும். மூன்றாவதாக ஆபா எனப்படும் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட், அதாவது இது ஒரு 14 இலக்கு எண். இந்த எண்ணின் மூலமாக நம்மளுடைய தரவுகள், மருத்துவம் சார்ந்த தரவுகள் அனைத்தும், நாம் எந்த மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டாலும் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு இன்னல் இல்லாமலும் இந்த பதிவை நாம் பயன்படுத்த முடியும். இந்த 3 திட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான குறிக்கோளுடன் நம் ஜிப்மர் மருத்துவமனையில் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நெகி ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் இங்கு ஒரு புதிய திட்டம், ஒரு மிகப்பெரிய முயற்சி துவங்கப்பட்டுள்ளது. நோயில்லா சுதந்திரம் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய முயற்சி தொடங்கியுள்ளது. இதன் மூலம் இன்று முதல் 16 ஜூலை 2026 முதல் 15 ஆகஸ்ட் 2026 வரை ஒரு மாத காலத்திற்கு ஒரு சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. இந்த முகாமின் மூலம் இந்த 3 திட்டங்களிலும் அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய எலிஜிபிலிட்டி பரிசீலிக்கப்பட்டு இலவசமாக கார்டுகள், அட்டைகள் வழங்கப்படும். இதற்காக ஜிப்மரில் அனைத்து புறநோயாளிகள் பிரிவிலும் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம், நகரப்புற மற்றும் கிராமங்களில் உள்ள அனைத்து சுகாதார நிலையங்களில் இதற்கான சேவை துவங்கியுள்ளது. இந்த சேவை ஒரு மாத காலத்திற்கு மட்டும் இப்பொழுது
மிக வீரியத்துடன் நடத்தப்படுகிறது. அதனால் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்து உங்களுடைய அட்டைகளை பரிசீலனைக்கு பிறகு முழுமையாக இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என் பேர் ஆரையமாலா, காட்டேரத்துலேருந்து வந்து இருக்கிறேன். ஓபிடிக்கு வந்தேன் சார். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கார்டு வச்சு ஓபிடி பார்த்தேங்க. அதனால் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே நல்லா பார்க்குறாங்க. எங்கேயும் அலைச்சி பழப்பு இல்லாமல் ஜிப்மரில் நல்லா பார்க்குறாங்க சார். 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு திட்ட கார்டு வச்சு நல்லா பார்க்குறாங்க. யாரும் எங்கேயும் வெளியெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை இல்லை, எல்லா வேலையும் ஜிப்மர்லேயே பார்க்குறாங்க சார். என் பேர் இந்திரா தாசினி சார். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். எனக்கு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு காட்டுறதுக்கு வந்தேன். என்கிட்ட வந்து ஜிப்மரில் கேட்டாங்க, உங்கள்கிட்ட காப்பீட்டு திட்டம் இருக்குதான்னு கேட்டாங்க. என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அவங்க ஆதார் நம்பரை கேட்டாங்க. ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தேன். அவங்களே வந்து காப்பீட்டு திட்டம் எனக்கு பதிஞ்சு கொடுத்தாங்க சார். எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் எனக்கு இங்கேயே முடிச்சு கொடுத்து உடம்பையும் எனக்கு பார்த்தாங்க, நல்லபடியாக பார்த்தாங்க. நான் சின்ன கோப்பட்டத்துலேருந்து வருகிறேன் சார். நான் இங்கே வந்து உடம்பு சரியில்லைன்னு காமிக்கிறதுக்கு வந்தேன். இங்கே வந்த உடனே ஜிப்மரில் வந்து மோடி காப்பீட்டு திட்டம்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதால் வந்து ஆதார் கார்டு எடுத்துன்னு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆதார் கார்டு எடுத்துன்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதால் அந்த கார்டு 5 லட்ச ரூபாய் ஸ்கீமுக்கு வந்து பதிகிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பதிஞ்சு கொடுத்தாங்க. இந்த கார்டு வச்சுருந்தாக்கா ஜிப்மரில் இல்லை எங்கே வேணாலும் நல்லா பார்க்குறாங்க, இதை வச்சு நிறைய பயனடையலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு எதுவும் கார்டு தேவையில்ல, இது இருந்தால் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். அதால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மக்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப மிகவும் பயன்படும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாரும் பயன்படுவாங்க. ரொம்ப நன்றி சார். நான் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்துட்டு இருக்கேன். நானும் எங்கள் அம்மாவும் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கோசம் எங்கள்கிட்ட ஆதார் கார்டு கேட்டாங்க. ஆதார் கார்டு கொடுத்துருக்கோம். இந்த ஆயுஷ் மாத்திரை ஆதார் கார்டை எங்கேயும் அலையாமல் எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்த மோடிக்கும் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.